நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மள தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, காலை பொழுது ஓச்சிப்பூங்கா பாலத்தில் வந்து நிற்கிறோம். ரெண்டு அண்ணங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இற தூண்டி போட்டு ரால் போட்டு நல்ல பாறை மீன் செப்பிலி மீன் பிடிச்சிருக்காங்க. அது எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாய மூடல அண்ணா அடிச்சிட்டாக பாருங்க. காரன்னு வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த பாருங்க வேற லெவலுக்கு பதிலா பாறை மீன். ரால் வந்து செத்தரால் தான் இருக்கு. உயிரோட கொண்டு வந்துருப்பாங்க போல. செத்து போச்சு. இதோ பிடிச்சி போட்டுருக்காங்களா? கட்டப்பா ஒளிஞ்சு கிடக்காம இதை எடுத்துக்கிட்டேன். எப்படி கலர்ல இருக்குன்னு பாருங்க. என்ன ஒரு அழகுல இருக்கு பாருங்க. இவனை பிடிக்கும் போது நம்ம இல்லையே. இப்பதான் முடிச்சாங்க. நம்ம வரமாதான் முடிச்சாங்க. அடியா ஜஸ்ட் மிஸ் நண்பா. நான் கரெக்டா வந்திருக்கோம். இப்பதான் பிடிச்சிருந்துருக்காங்க. நிக்க மாட்டாங்க. கைய கடிச்சிடாம கருக்குன்னு. இனி திரும்ப மாட்டான். இந்த அண்டான்ல கட்டப்பா சைஸை பார்த்தீங்களா? நல்ல சைஸு, நல்ல கலர், நல்ல கலரு. சூப்பர். சரி, அடுத்து எதாவது அடிக்கான்னு பார்ப்போம். அண்ணனும் போட்டுட்ருக்காங்க. அந்த பக்கம் அந்த அண்ணன் போட்டுட்ருக்காங்க. 2 பேர் போட்டுட்ருக்காங்க. லைன் எத்தனை லைன் நிற்கினா 1 2 3 4 5 லைன் தெரியுதுங்களா உங்களுக்கு? லைனு 2 3 கிடக்கு. அந்த பக்கம் இந்த பக்கத்தில் ஒரு 2 லைன் போட்டிருக்காங்க. இந்த பாருங்க லைனு அந்த பாரில் சுத்திருச்சு நடக்குங்களா? எதுலையோ மாட்டிக்கிட்டு அதை தான் இழுக்காங்க. அந்த அத்துட்டு பற்றிலா எப்படி அத்துச்சு பற்றிலா? இது அக்கும்போது கவனமாக்கணும். சட்டுன்னு மூஞ்சி அடிச்சிடும். குண்டு போட்டிங்கன்னா ஒன்று அடி ஆகுங்க. எப்படி வந்துச்சு? கொஞ்சம் கல்லில் சிக்கி இருக்கும். ரெண்டாவது பாறை நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு. ரெண்டாவது பாறை புள்ள முடிக்கிட்டான். முள்ளே வெளியே தெரியாது. ஃபுல்லா எடுத்துட்டான். அவ்வளோ பெரிய இறக்காக்குதாடா பையா. சூப்பர். இன்னும் பறவட்டை எதுவும் ஆகிக்கலாம். அந்த சின்ன பாறையில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. சமைக்க பாறை. நான் அதுக்கு கூட ராலை கொண்டு வந்து போட வேண்டியிருக்கு பாருங்க. எடுத்தாச்சு. அப்பா அண்ணா அந்த பக்கம் லைன் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் கடி இல்லை. ஒன்றும் அவங்க 3 லைன் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் 1 2 கடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பாருங்க அந்த அண்ணனுக்கு மீன் அடிச்சு அந்த கல்லில் பட்டுட்டு இல்லை அவங்களுக்கு தொட்டு பார்த்து போயிட்டு. ஆமாம் அடிச்சுட்டு இந்த பக்கம் அடிச்சுட்டு அந்த பக்கம் அடிச்சு பாரு அன்னைக்கு. இந்த பக்கம் இவங்க அடிச்சுட்டாங்க. அதான் வருது பாருங்க லைனு. இல்ல இதுல அடிக்கல. அந்த லைன் இதுல விழுந்தது. மீன் இங்கிட்டு வந்தது. வேற ஒண்ணும் இல்ல. இந்த வருது இல்ல லைனு. வருங்க மீனை தான் காணும். இந்தா சைஸ் பாரு. என்ன மீனை காட்டேன் சைஸா. பாருங்க அவங்க கையில் பிடிச்சிருக்காங்க. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ நேரம் சின்னதாக பிடிச்சாங்களா? அந்த மாதிரி சிறுசும் அடிக்கும் பெருசும் அடிக்கும். டைமிங் பொறுத்து, அது வர்றதை பொறுத்து. கருவண்டு ராலை பாருங்க. கருவண்டு பெருசு பிடிக்க. போடுங்க. உலகத்துக்கு எரிஞ்சு விட்ருங்க. சிக்கி தானே வந்துச்சு. ரைட்டு. எந்த பக்கத்தூரில் போட்டீங்க? அடிச்சுட்டு மீன் மாட்டலன்னாகப்பா. மீன் வந்துகிட்டு இருக்கு. பாத்தியா என்ன ஏமாத்திட்டல. மீன் மாட்டலன்ட்டு என்னாச்சு? கம்பிலையா? வந்துட்டு கீழே கம்பி வேற இருக்கு. அந்த கம்பியில சிக்கிடுது. போட்டு சைஸ் வேறதான். சூப்பர்ண்ணே. முழுங்கிருச்சு. வேற ஆப்ஷன் கிடையாது. இழுத்து தான் எடுக்கணும். என்ன இது எல்லா நாளும் கிடைக்குமா? இது எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் நினைப்பீங்க எல்லா நாளும் கிடைக்குமோன்னு நினைப்பீங்க. தூண்டிட்டு வந்து நிற்பீங்க. உங்களுக்கு கிடைக்காது. எதிர்பாராமல் டெய்லி ட்ரை பண்ணுவாங்க. என்றைக்காவது ஒரு நாள் நல்லா வசமாக பிடிக்கும். அவ்வளோதான். எல்லாமே அப்படி தான் தூண்டில்.
ராஜ்மங்காலம் ஒன்றும் போட்டவனு போது அள்ளிடலாம் முடியாது. ரைட் எடுத்தாச்சு. கட்டி மீன்லேருந்து எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். முள்ள ஒரு இருக்குது எப்படி தட்டிட்டா. ஐயோ எங்கள் அண்ணா கிளம்பிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்களும் தூண்டி போட போகிறாங்களாம். நானும் 2 மீன் பிடிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு. ஐ மிஸ் ஆயிட்டா. வச்சுடா. அடுத்த ஒரு மீனா வருது பாருங்க. எப்படி லைன் இழுக்கு பாருங்க. எங்க பாருங்க. என்ன மீன்? செப்பிலி 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 செப்பிலி. என்னண்ணே செப்பிலிண்ணே? செப்பிலி கொடுவாள்ல இதுண்ணே. பல்லுக்கான் பல்லுக்கான் தான். பல்லுக்கான் பல்லுக்கான். முதல்ல ரெட் கலர்ல பிடிச்சிங்களா? இப்போ கொஞ்சம் கலர் கம்மியாக வந்திருக்கு. சரிக்கிட்டாரியா குட்டி. அடா வாடா அம்பளி மாமா. கரெக்டா ஹூக்கு. இதான் கரெக்டான ஹூக்கு. எப்படி வாயில கரெக்டா ஏறி இருக்கு. சூப்பர் சூப்பர். வாயில லைன் என்ன இருக்கு? இல்ல ராலா. ராலு அப்படியே இருக்கு வாயில. பாத்தீங்களா? அது லைன் மாதிரியே இருந்துச்சு. ஏதோ அத்து வந்த மாதிரி. நான் வேற தூண்டில இருந்து அத்து வந்து மாட்டிட்டு போல. அப்படியே டீம் இன்னைக்கு கூட்டிட்டு பாருங்க. செல்வண்ண, பிரபாகரன், நம்ம தலை இதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம பிரசாந்த். அவர் மட்டும்தான் தூண்டி போடலை. யாருக்குமே கடி இல்லை. நின்றுச்சு அப்படியே. எல்லாம் நிறைய லைன் கிடக்கானா. எங்கள் அண்ணன் தான் எங்கேயோ போயிட்டாருங்க. மயில் ராகியை போட்டு எப்படி போட்டு வச்சிருக்காரு பாருங்க. டேய் நீங்கள் தூரத்தில் பிடிக்க, நான் காலுக்குள்ளே பிடிக்க பாரு அப்படின்னு. என்ன பிடிச்சிருக்கியா? அது சரிதான். பார்த்தீங்களா? அவர் மீன் இருக்க இடத்துல போடுறாரா? நீங்கள் இல்லாத இடத்துல போட்டுட்டு இருக்கீங்க. என்னண்ணே கடிக்கத மாட்டேங்கண்ணே. மீன் இருக்குன்னு நீ தான் சொன்னே. மீன் இருக்கிற இடத்துல போடுறாங்க. நீங்க சொன்ன வாக்கியத்தை கல்வெட்டுல இந்த பிரிட்ஜ் ஓரத்துல எழுதி வச்சுட்டு உட்காந்துட வேண்டியதான். யாரையும் தின்னுட்டு போகுது. எழுதி பத்திலா கட்டம்பரல். இது தூண்டில் மாட்டாதான் கேட்டீங்க. இது மாட்டாது. இந்தா எங்க தலை பிடிச்சிட்டாருல. என்னதை பிடிச்சாருன்னு தெரியல. இது என்னது? இல்ல தலை இது என்னது? ஓ வெயிட்டுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க யாரோ. எல்லாரும் மீன் பிடிச்சாங்கன்னா இவர் என்ன லைனை பிடிச்சி வர்றாரு. அப்படியா? அவங்க பங்குக்கு மீனை களைச்சி விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இப்போதைக்கு அடியே இல்லை. ஆமாம் பார்ட் 1. சரி சரி அடிச்சிட்டா. அந்த விட்டுட்டு மீன் கடி விசேஷமா இல்லை. சின்ன மீனாக இருக்குது. கடிச்சு விட்டுருது. லாக்காக முடிக்கி பூக்காவில். எங்கள் தலா இழுத்துட்டு இருக்காரு. ஆனால் வெறும் துணி தான் அப்பமே இருந்து இழுத்துட்டு இருக்காரு. இந்த பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்க. ஆமாத்தில் ஏதாச்சும் காட்டுறீங்களா? காட்டிட்டு பறி போட்டுறீங்களா? நாங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மட்டும் லைட்டாக காட்டிட்டு உள்ள போடுறோம். இப்போ பாருங்கள். இது கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அடிச்சது தான். டக்குன்னு 2 செப்பிலி கிடக்கா. இது எல்லா நாளும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா நாளும் கிடைக்காது. இன்றைக்கி என்னமோ மீன் இறங்கியிருக்கு. அதனால் அவங்க பிடிச்சிருக்காங்க. அதுதான் ஒன்று. நல்ல சைஸ் பாறையவே அப்படின்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள். மீன் எவ்வளோ ஒரு பொலிவாக இருக்குது பாருங்கள். உடனே கரையாத்துது. அவ்வளோ உயிரோடு தான் இருக்குது. உயிரோடு இருக்கான் பாருங்க. சூப்பராக இருக்குது. இன்னும் ராளுக்கு வாயில் வச்சுருக்கா அப்படியே. காலைல டிஃபன் எடுத்துட்டு. ஆமாம் டிஃபன் எடுத்து முடிச்சிட்டாரு. நைட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருக்காரு. சரி அப்படியே அள்ளி போட்டுருங்க பைக்கில். செப்பலி அதில் போடுங்க. பாறை அதுக்குள்ளதுக்கு போடுங்க. எதுக்குல பாறை அதுக்குள்ள அவங்க இது கச்சாத்தில் அள்ளி போடுங்க. தனித்தனியாக எப்படி அள்ளி போடுறாங்களோ அதே மாதிரி போட்டுருங்க. நான் அவ்வளோதானே இனிமே கிடைக்காதா? ரைட்டு. அண்ணன் வந்து ஒரு டைம் பாஸ் மாதிரி கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது அப்படியே வந்து தூண்டி போட்டு அப்படி பிடிச்சிட்டு போகிறாங்க. அவ்வளோதான். நீங்கள் தூண்டி போட்டு பிடிக்கிறத பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான பதிலாம் நிறைய போட்டுக்கிட்டே தான் வரோம். நிறைய நண்பர்கள் புது வீடியோ பார்க்கிங்க, பழைய வீடியோ பார்க்க மாட்டீங்க. பழைய வீடியோவும் பாருங்கள். இதை விட ஃபன்னாக சுவாரஸ்யமாக இருக்கிற வீடியோஸ்லாம் இருக்குது. இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. பாய்.